நமஸ்தே மாணவ செல்வங்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் நானும் பறக்க போகிறேன். கற்பனையில நீங்கள நினைத்து பார்க்கலாம், பறவைகள்லாம் எப்படி பறக்கின்றன, நாமும் அதுபோல் பறந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற முயற்சியில நீங்களாம் ஈடுபட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாடத்துலமா ஒரு சிறுமி என்ன பண்றா, பறக்கணும்னு ஆசைப்படுறா. அதற்கான முயற்சிகள் என்ன பண்றா, அவளுடைய வீட்டில் கிடைக்கின்ற துணிகளை எடுத்து கழுத்துல எல்லாம் போட்டு பறவைகளுடைய இறக்கைகள் மாதிரி பயன்படுத்தி பறக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாள். அந்த சிறுமியின் பெயர் அமுதாம்மா. அவளுடைய செய்கைகளை பார்த்து கொண்டிருந்த அவளது தந்தை வருகிறார். என்னம்மா செய்கிறாய் அப்படின்னு அப்பா கேட்கிறாரு. அதற்கு அந்த சிறுமி என்ன சொல்றா, அப்பா நான் பறக்க போகிறேன் அப்படின்னு பதில் சொல்கின்றாள். இப்படி எல்லாம் பறக்க முடியாது அமுதா. அதற்கு அமுதா சொல்றா, பறவைகள் பறக்கின்றன, நான் பறக்க முடியாதா அப்பா அப்படின்னு பதில் கேள்வி கேட்கின்றாள். அதற்கு அப்பா சொல்றாரு, ஓ அதுவா, சொல்கிறேன் வா, தோட்டத்திற்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தோட்டத்திற்கு அழைத்து கொண்டு செல்கிறார். பறவைகள் உடலமைப்பு எப்படி உள்ளது என்று பாரம்மா அப்படின்னு காமிக்கிறாரு. அந்த சிறுமி பறவைகளுடைய உடலமைப்பை உற்று நோக்குகிறாள். படகின் துடுப்பு போல இருக்கிறது அப்பா. கடற்கரையில படகுல பயணம் செய்யும் போது பார்த்திருப்பீங்க, அந்த படகு முன்னோக்கி போகணும்னா ஒரு துடுப்பு மாதிரி போடுவார் இல்லையா, அந்த துடுப்பு போல காட்சியளிக்கிறது அப்பா அப்படின்னு அந்த சிறுமி சொல்கிறாள். அதற்கு அவங்க அப்பா சொல்றாரு, சரிதான், இதை தூக்கிப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு பறவை புறாவை எடுத்து அவ கையில கொடுக்கறாரு. அமுதா என்ன பண்றா, அதை வாங்கி தூக்கி பாக்குறா. பார்த்துட்டு என்ன சொல்றா, பார்க்கத்தான் பெருசா இருக்குப்பா, ஆனா அதை தூக்கி பார்த்தா இடம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு பதில் சொல்கிறாள். அதற்கு அப்பா சொல்றாரு, ஆமா கண்ணா, பறவைகளோட இறகுகளிலும் எலும்புகளிலும் காற்று பைகள் உள்ளன. பறவைகளோட இறகுகள் இருக்குல்லமா, அந்த இறகுகள்லயும் அதோட கால்கள் இருக்கிற எலும்புகள்லயும் என்ன இருக்காமா, காற்று பைகள் இருக்கின்றன. அதனால்தான் பறவைகள் பறப்பதற்கு ஏற்ற வகையில் இருக்குதம்மா அப்படின்னு அவளுடைய தந்தை கூறுகிறார். ஓ அப்படி என்றால் பறவையை விட அதிக எடையுடன் நான் இருப்பதால் தான் என்னால் பறக்க முடியவில்லையா அப்படின்னு வினா எழுப்புகிறாள். உடனே அவளது தந்தை சொல்கிறார், அப்படி இல்லை, அங்கே பார் அப்படின்னு ஒரு பறவை பறந்து செல்றத காமிக்கிறாரு. காற்றை கிழித்து மேலே பறக்க பறவைகளுக்கு இறக்கைகள் உதவுகின்றன. இந்த இறக்கைகள் பாருங்க, காற்றை கிழித்து கொண்டு பறப்பதற்கு உதவுகிறது அப்படின்னு சொல்றாரு. ஆமாப்பா அப்படின்னு சொல்லி அமுதா சொல்றா. அடுத்து அப்பா சொல்றாரு, பறவைகளுடைய பின்புற வால் இருக்குல்லம்மா, அந்த வால் என்ன பண்ணுதுன்னா துடுப்பு போல செயல்பட்டு திசை மாறி பறப்பதற்கு, மேற்கு திசையிலோ கிழக்கு திசையிலோ வடக்கு திசையிலோ திசை மாறி பறப்பதற்கு இந்த வால் உதவுகிறதா. ஓகேவா அப்பா கூறுகிறார். உடனே அமுதா சொல்றா, ஓ இத்தனை அமைப்புகள் இருப்பதால் தான் பறவைகளால பறக்க முடிகிறதா அப்படின்னு வினா எழுப்புகிறாள். உடனே தந்தை சொல்றார், என்னன்னு, ஆம் மகளே, மனிதன் பறவையை கண்டான், விமானம் படைத்தான். அப்படி விமானத்தை கண்டுபிடித்தவர் யார் என்று உனக்கு தெரியுமா அப்படின்னு அப்பா கேட்கிறாரு. எனக்கு தெரியுமே, ரைட் சகோதரர்கள் அல்லவா அப்படின்னு அமுதா சொல்றா. அந்த ரைட் சகோதரர்கள் யாருமா, 2 பேர். அவர்களுடைய பெயர் ஆர்வில் ரைட், வில்பர் ரைட். சரியாக சொன்னாய், பாராட்டுக்கள். அவர்களும் உன்னை போல் பறக்க ஆசைப்பட்டவர்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. அதற்காக அவர்கள் என்ன முயற்சி செய்தார்கள், ஏன்னா இந்த குழந்தைகிட்ட பேசிட்டு இருந்தோம்னா உடனே என்ன பண்ணுவாங்க, அடுத்தடுத்த வினாக்களை தொடுப்பாங்க. ஏன்னா அவர்களுக்குள் எழுகின்ற சந்தேகங்கள் கேள்விகளா எழும் இல்லையா, அந்த மாதிரி அமுதா அடுத்தடுத்த வினாக்களா அப்பாவிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாள். உடனே அப்பா என்ன சொல்றாரு, சிறு வயதிலேயே இருவரும் என்ன பண்ணிருக்காங்க, பறவைகளை பார்ப்பது, அவை எப்படி பறக்கின்றனங்கிறது உற்று நோக்கிறது, பட்டங்கள் செய்து பறக்க விடுவது என ஆர்வமாக இருந்தனர் அப்படின்னு சொல்றாரு. அருமை, இயற்கையை பார்த்து வியப்பதும் விளையாடுவதும் இவற்றிலிருந்து கூட நம்மால் நிறைய கற்றுக்கொள்ள முடியுமா. கண்டிப்பாமா, இயற்கையை நம்ம நேசிக்கணும். இயற்கையில ஒவ்வொன்றும் பார்க்கும்போது ஏன் உருவானது, எதனால் உருவாகிறது, எப்படி உருவாகிறது அப்படிங்கிற நம்ம கேள்விகள் தான் அறிவியல் கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் உணரணும். உடனே அப்பா சொல்றாரு, ஆம், ரைட் சகோதரர்கள் தங்கள் பறப்பதற்காக பல முயற்சி செய்தனர், அனைத்திலும் தோல்வியே, ஆனாலும் தோல்வியிலிருந்து நிறைய கற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு அப்பா சொல்றாரு. ஓட்டப்பந்தயத்தில் தோற்றால் கூட எனது நண்பர்கள் சில பேர் அழுகிறார்களே அப்பா அப்படின்னு சொல்லி அமுதா சொல்றா. ஆம், நாம் எதிலும் தொடர்ந்து முயற்சி செய்தால் கட்டாயம் ஒரு நாள் வெற்றி பெறலாம். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய செயல்களை தோல்விகள் அப்படிங்கிறது, அந்த தோல்விகள் எதனால வந்தது, எப்படி வந்தது, அந்த தோல்விகளுக்கு உண்டான தவறுகள் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சு அந்த தவறுகளை அந்த குறைகளை நிறைப்படுத்திக்கிட்டு வந்தோம்னா கண்டிப்பா ஒரு நாள் வெற்றி அடையலாம் இல்லையா. அப்பா ரைட் சகோதரர்கள் இதில் எப்படி வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு வினா எழுப்புகிறார். அவர்கள் செய்த முயற்சிகளில் உள்ள குறைகளை, முயற்சிகள் என்னென்ன குறைகள் இருந்ததோ அதை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சரி செய்து கொண்டே வந்தார்கள். ஒரு நாள் பறப்பதற்கான கருவியை கண்டுபிடித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சிறு வயதுல கிளைடர் விமானங்களை உருவாக்கினார்களாமாமா.
அந்த ரைட் சகோதரர்கள் என்ன பண்ணாங்க, பறவைகள் பறக்கும் போது அதன் உடல் அமைப்பு, வால், இறக்கைகள் எப்படி செயல்படுகின்றன, காற்றின் போக்கு என எல்லாவற்றையும் ஆய்வு செய்தனர். அதன் பிரகாரம் என்ன பண்ணாங்க, 1900ஆம் ஆண்டு பெட்டி வடிவிலான விமானம், சின்னதா ஒரு பெட்டி போன்ற ஒரு விமானத்தை செய்தனர்மா. கிட்டி ஹாக் என்ற கடற்கரை பகுதியில் என்ன பண்ணாங்க, இவர்கள் முதல்ல வான்வெளி பயணம் நிகழ்த்தினார்கள். பயணத்திற்கு முன்னாடி என்னாச்சு, ஒரு மணல் புயல் ஏற்பட்டதுமா. அந்த புயல்ல விமானம் என்னாச்சு, புதையுண்டதாமா. மீண்டும் என்ன பண்ணாங்க, அந்த புதையுண்ட விமானத்தை தோண்டி அதை சரி செய்து காற்று பாதையில விமானத்தை பறக்க விட்டனராம். தரையிலிருந்து விமானத்தை கட்டுப்படுத்தினார்களாம். பிறகு அந்த விமானம் என்னாச்சா, சிறிது தூரம் பயணம் செய்து கீழே இறங்கினார்களாம். அப்படியே அவர்கள் 1903ஆம் ஆண்டு டிசம்பர் 14 விமானம் பறக்க ஆரம்பிச்சதுமா. அந்த விமானம் எத்தனை நொடிகள் பறந்ததா, 12 நொடிகள் பறந்து கீழ் இறங்கியதாக தந்தை கூறுகிறார். இதை கேட்ட அமுதாவிற்கு ஒரே வியப்பு. நானும் கூட அப்படி ஒரு நாள் பறந்து காட்டுவேன், மேலும் சாதனைகளை படைப்பேன் அப்பா அப்படின்னு சொல்லி அப்பாட்ட சொல்றா. உடனே அப்பா என்ன சொல்கிறார், நல்லது முயற்சி செய். கண்டிப்பா நல்ல செயல்களை குழந்தைகள் செய்ய முயற்சி பண்ணும் போது பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, அவர்களுக்கு உண்டான உதவிகளை செய்து கொடுப்பார்கள் இல்லையா. முயற்சி செய்யுமா அப்படின்னு சொல்றாரு. குழந்தைகளாகிய நீங்களும் என்ன பண்ணணும், இயற்கையில என்னெல்லாம் இருக்கு, அந்த இயற்கையை நம்ம எப்படி உருவானது, இப்படி எல்லாம் நம்ம கேள்விகள் எழும்போது புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நிகழுமா, அதற்கான முயற்சிகள்ல நீங்க ஈடுபடுங்க. கற்பவை கற்றபின் அப்படின்னு பாருங்க. ரைட் சகோதரர்கள் விமானத்தை கண்டுபிடிக்க என்னென்ன முயற்சிகளை மேற்கொண்டனர், நூலகத்தில் தேடி படிக்கன்னு கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா நூலகத்துல போய் விமானத்தை கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகள் என்னென்னு தேடி கண்டுபிடிச்சு படிச்சு பாருங்க. நீங்களே கண்டறிந்த எளிய கண்டுபிடிப்பை விளக்கப்படமாக வரைந்து காட்டுங்க. நீங்க ஏதாவது ஒரு பொருளை கண்டுபிடிச்சீங்கன்னா அந்த கண்டுபிடிப்பை விளக்கப்படமாக என்ன பண்ணணுமா, ஓவியங்கள் மூலமா வரைந்து காட்ட சொல்கிறார்கள். இது இப்படியெல்லாம் நம்ம சின்ன சின்ன முயற்சிகள் பண்ணா கண்டிப்பா ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பை நிகழ்த்தலாம். கட்டாயம் கற்பவை கற்றபின் நம்ம செய்யக்கூடிய நிகழ்வுகளை கட்டாயம் செஞ்சோம்னா நீங்க கூட ஒரு அறிவியல் அறிஞராக உருவாகலாமா. கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. எவரேனும் அறிவியல் அறிஞர் ஒருவரின் வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை நாடகமாக நடித்து காட்டுக. அறிவியல் அறிஞரோட வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை என்ன பண்ணலாம், நாடகமாக நீங்க நடித்து காட்டலாமா. கற்பனையாக அறிவியல் புனைக்கதை ஒன்று எழுதி வகுப்பில் படுத்து காட்டுக. கற்பனையா ஒரு விஷயத்த நீங்க அறிவியல் துணை கொண்டு எழுதி அதை என்ன பண்ணலாம், வகுப்புல வாசித்து காட்டலாமா. அதுவே ஒரு கண்டுபிடிப்புக்கு தூண்டுதலாக கூட அமையும். வினாக்களுக்கு விடையளிக்கன்னு கொடுத்திருக்காங்க. தன்னால் பறக்க முடியாததற்கு அமுதா கூறிய காரணம் என்ன அப்படிங்கிற வினாவுக்கு பதில் பாருங்க. பறவையை விட தான் அதிக எடை உள்ளதால் தன்னால் பறக்க முடியவில்லை என அமுதா கூறினாள் அப்படிங்கிற பதில் எழுதுங்க. பறப்பதற்கு ஏற்ற வகையில் பறவையின் உடலமைப்பு எவ்வாறு உள்ளது, பறவைகளோட உடலமைப்பு துடுப்பு போல அமைந்தும் இறகுகளிலும் எலும்புகளிலும் காற்று பைகள் இருந்தும் பறவைகளின் எடையும் குறைவாக இருப்பதால் காற்றை கிழித்துக் கொண்டு பறக்கும் இறகுகளுடனும் வால் துடுப்பு போன்றும் அமைந்திருப்பதால் அது பறப்பதற்கு ஏற்ற வகையில் இருக்கின்றதுங்கிற பதில நீங்க எழுதலாம். பறக்கும் விமானத்தை கண்டறிந்தவர்கள் யார் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆர்வில் ரைட், வில்பர் ரைட் அப்படின்னு எழுதுங்க. ஒரு சிந்தனை வினா கொடுத்திருக்காங்கம்மா. பறவைகளை போல பறக்க முடிந்தால் நமக்கு எத்தகைய உடலமைப்பு இருக்க வேண்டும், எடை எப்படி இருக்கணும், குறைவா இருக்கணும், காற்று பைகள் நம்ம உடல்ல இருக்கணும், துடுப்பு போன்ற உடல் அமைப்பு இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா, இறக்கைகளும் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம், கண்டிப்பா பறக்கலாம் இல்லையா. அந்த மாதிரி பதில நீங்க உருவாக்கி எழுதுங்கம்மா. அடுத்து பாருங்க, ஒரு இலக்கண பகுதிமா. மூவிட பெயர்கள். மூவிட பெயர்கள்லாம் தன்மை முன்னிலை படர்கை. இது என்னன்னு சொல்லுவாங்க, மூவிட பெயர்கள் சொல்லுவாங்க. இத ஒரு உரையாடல் மூலம் உங்களுக்கு விளக்குகிறார்கள்மா. இது ரொம்ப அழகா புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க பார்க்கலாம். மான்விழி அப்படிங்கிற ஒரு பெண் தன்னுடன் தோழியான கலையரசியை சந்திக்கும் போது பேசுகின்ற நிகழ்வாக இந்த உரையாடல் அமைந்திருக்கிறதுமா. மான்விழி சொல்கிறாள், அடடே கலையரசியா, ஆளே அடையாளம் தெரியவில்லையே, இவ்வளவு நாளாக எங்கே இருந்தாய் அப்படின்னு கேட்கிறார். யாரு, மான்விழி தன்னோட தோழியை பார்த்து கேட்கிறா. ரொம்ப நாளாச்சு உன்னை பார்த்து, இவ்வளவு நாளா எங்க இருந்தாய் அப்படின்னு கேட்கிறா. அதற்கு கலையரசி சொல்கின்றாள், நானும் கூட உன்னை பார்த்து நெடுநாள் ஆகிவிட்டது. எங்கள் குடும்பத்துடன் மும்பையில் அல்லவா இருந்தோம். சென்ற வாரம் தான் என் தந்தைக்கு பணிமாற்றம் நம் ஊரிலேயே கிடைத்தது அப்படின்னு சொல்லி கலையரசி சொல்கிறாள். இந்த உரையாடலை நன்கு கவனிங்க. இதுல இருந்து கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில கூறுங்கம்மா. அப்ப உங்களுக்கு தெரியும் தன்மை முன்னிலை படர்கை மூவிட பெயர்களுக்குண்டான கருத்து தெளிவா புரியுமா. நீங்கள் எந்த அளவிற்கு புரிந்து கொண்டீர்கள் என்று பார்க்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. நீங்கள் படித்த செய்தி என்ன வடிவத்தில் உள்ளது, கண்டிப்பா ஒரு உரையாடல் வடிவம் இல்லையா, அவங்களே கொடுத்திருக்காங்க. இதை நீங்க கூறலாமா. படித்த பகுதியில் பேசுபவர் யார், கேட்பவர் யார்,
பேசுபவர் யாரு? மணிமொழி இல்லையா? கேட்பவர் யாரு? கலையரசி. இருவரும் என்ன பேசுகிறார்கள்? இருவரும் நெடுநாள் கழித்து ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்வதை குறித்து பேசிக் கொள்கின்றனர் அப்படிங்கிற பதில சொல்லலாம். நல்லா கவனிங்க. அந்த பேசுவோர் யாரு? அந்த பேசுற செயலை கேட்போர் யாரு? பேசப்படும் கருத்து என்ன? இங்கு பேசுபவர் யாரு? மணிமொழி. அதனால் மணிமொழிங்கிறது என்னது? தன்மை. அடுத்ததாக கேட்பவர் யார்? அந்த பேசுறத யார் கேட்டாங்க? கலையரசிங்கிறவங்க கேட்டாங்க இல்லையா? ஆதலால் கேட்போரை குறிக்கும் இடம் என்னது? முன்னிலை. இருவரும் யாரோ ஒருவரை பற்றி அல்லது ஏதோ ஒரு செய்தியை பற்றி பேசுகின்றனர். அதற்கு பெயர் என்ன? படர்க்கை. அந்த செய்தியை குறிக்கிறது படர்க்கை அப்படின்னு பொருள்படும் அப்படிங்கறத இந்த உரையாடல் மூலமா குறிப்பிடுகிறார்கள். தன்னை குறிப்பது தன்மை, முன்னால் இருப்பவரை குறிப்பது பேசுபவன், தனக்கு முன்னால் இருப்பவரை குறிப்பது முன்னிலை. இவ்விருவரையும் தவிர மற்றவர்களை குறிப்பது படர்க்கை அப்படின்னு பொருளை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பெயர் சொல்லை வேறொரு பெயர் சொல்லால் குறிப்பது மாற்று பெயர் சொல். நல்லா கவனிங்க. ஒரு பெயர் சொல், பெயர் சொல்னா என்ன? மாலா, கலா, கண்ணன், இதெல்லாம் பெயர் சொல். இந்த பெயர் சொல்லுக்கு மாற்று சொல், மாற்று பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாற்று பெயர் சொல் தான் எதை நோக்கி வருகிறது? இடம் நோக்கி. தன்மை, முன்னிலை, படர்க்கை என மூவிட பெயர்களாக அமைகின்றன. இந்த பெயர் சொல் இருக்கு இல்லையா? மாற்று பெயர் சொல் அப்படிங்கிறது பாருங்க. நான், நாம், யான், யாம், நாங்கள், இதெல்லாம் பெயர் சொற்கள்ல மாற்று பெயர் சொற்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க. முன்னிலை நீ, நீர், நீவீர், நீர், நீங்கள் அப்படிங்கிறது தனக்கு முன்னால் இருப்பவர்களை குறிப்பிடுறது இல்லையா? இது ஒரு பெயர் சொல். நீனா என்னது? அந்த நீங்கிறவங்களுக்கு ஒரு பெயர் இருக்கும் இல்லையா? அதுதான் மாற்று பெயர் சொல் நீ அப்படிங்கிறது. அடுத்து பாருங்க படர்க்கை. படர்க்கையில அவன், அவள், அது, அவர், அவை, இதெல்லாம் இடத்துல வரும். படர்க்கையில வருமா? தற்போதைய வழக்கில் அவர் என்பது ஒருவரை குறிக்கிறது. இப்ப நம்ம பேச்சு வழக்குல அவர்ங்கிறது என்னது? ஒருவரை குறிக்கிறது. அவர்கள் என்பது என்னது? பலரை குறிக்கிறது இல்லையா? எடுத்துக்காட்டாக அவர் பேசினார், அவர்கள் பேசினார்கள். ஒருத்தர் பேசினார் மரியாதைக்குரிய சொல் இல்லையா? ஒருத்தர் நமக்கு வயதில் மூத்தவர்களை பற்றி பேசும்போது அவர் பேசினார் அப்படின்னு குறிப்பிடுறோம். இப்ப நிறைய பேர் பேசுகிறார்கள், அப்ப என்ன சொல்லுவோம்? அவர்கள் பேசினார்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அக்ரிணில இருக்கும்போது அது வந்தது, அவை வந்தன என்று இருப்பதை போல் அதுகள் வந்தது, அவைகள் வந்தன என்பன வழக்கில் இல்லை. அக்ரிணில பாருங்க, ஒருமையை குறிப்பிடுவதற்கு அதுன்னு சொல்லுவோம், பன்மையில அவைன்னு சொல்லுவோம். அதுக்கு பதிலா அதுகள், அவைகள் அப்படின்னு நம்ம பேச்சு வழக்குல வழங்குறது கிடையாது. இது வலு சொற்கள். அது வந்தது, ஒருமையில வந்தா அது வந்தது, பன்மையில அவை வந்தன அப்படின்னு தான் சொல்லணும். அவைகள் வந்தன அப்படின்னு பயன்படுத்தக்கூடாது. ஓகேவாமா? அடுத்து மூவிட பெயர்கள் ஒருமையும் பன்மையும். இந்த மூவிட பெயர்கள்ல ஒருமை பன்மை இருக்குமா? பாருங்க, தன்மையில ஒருமை பன்மை இருக்கு. தன்மையில பாருங்க, நான் அப்படிங்கிறது ஒருமை, யான் அப்படிங்கிறதும் ஒருமை. பன்மையில பாருங்க, நாம், யாம், நாங்கள், இவையெல்லாம் என்னது? பன்மை சொற்கள், தன்மை பன்மை சொற்கள். அதே மாதிரி முன்னிலை பாருங்க, ரெண்டு வகையா பிரிக்கிறது. முன்னிலை ஒருமை, முன்னிலை பன்மை. முன்னிலை ஒருமையில பாருங்க நீ, பன்மையில பாருங்க நீர், நீங்கள், நீவீர், நீயீர், இதெல்லாம் என்னது? முன்னிலை பன்மையில வரக்கூடிய சொற்கள். அடுத்து பாருங்க, படர்க்கை ஒருமையில அவன், அவள், அது. இதே படர்க்கை பன்மையில பாருங்க அவர், அவை, இதெல்லாம் எது? படர்க்கை பன்மை. இதை நம்ம தெளிவா ஒருமை பன்மையில எப்படி பயன்படுத்தணுங்கிறத தெரிஞ்சு பயன்படுத்தணுமா? அடுத்து கற்பவை கற்றவைன்னு கொடுத்திருக்காங்க. மூவிட பெயர்கள் பயன்படும் இடங்களை அறிந்து கொள்க. நம்ம பேசும்போது மூவிட பெயர்களை எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணுங்கிறத தெரிந்து பயன்படுத்தணும்னு சொல்றாங்க. ஒருமையிலும் பன்மையிலும் மூவிட பெயர்கள் மாற்றம் அடைவதை கண்டறிக. ஒருமையிலும் பன்மையிலும் பார்த்தோம் இல்லையா? நான், நாம். ஒருமை பன்மையில எப்படி மூவிட பெயர்கள் மாறுகிறது என்பதை நம்ம என்ன பண்ணணும்? கவனிக்கணுமா? உங்கள் பெற்றோரிடம் பேசும்போது, உங்கள் நண்பர்களிடம் பேசும் போதும் நீங்கள் பயன்படுத்தும் மூவிட பெயர்களை குறிப்பிடுக அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதை யோசிச்சு நீங்க பதில் எழுதுங்க, பார்க்கலாம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமான்னு கொடுத்திருக்காங்க. டேஸ் எங்கு சென்றீர்கள்? பாருங்க, நீ எங்கு சென்றீர்கள் வராது, இங்க பன்மை வந்திருக்கு இல்லையா? நாங்கள் தன்மையில வராது, நாங்கள் எங்கு சென்றீர்கள் வருமா? வராது இல்லையா? நீங்கள் எங்கு சென்றீர்கள் அப்படின்னு பதில் எழுதுங்க. இதுதான் சரியான விடை. செடியில் பூக்கள் பூத்திருந்தன, அவை அழகாக இருந்தன. அவை, பூக்கள் அப்படிங்கும் போது பன்மையில வந்திருக்குது, அதனால அது பயன்படுத்தக்கூடாது, அவை அப்படிங்கறத இங்க பயன்படுத்தணும். இந்த அவள், அவர்ங்கிறது உயர்தினில் வரக்கூடிய சொற்கள், அதனால இதை எழுத வேண்டாம். அடுத்து, இந்த வேலையை டேஷ் செய்தேன், இந்த வேலையை நான் செய்தேன், தன்மையில வந்திருக்கு, நான் செய்தேன் அப்படின்னு எழுதுங்க. அடுத்து பாருங்க, பொறுத்துக கொடுத்திருக்காங்க. தன்மை பெயர் என்னது?
நாங்கள் அப்படிங்கிறது தன்மை பெயர். முன்னிலை பெயர் நீங்கள், நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நபரை குறிப்பிடுவது நீங்கள். படர்க்கை பெயர் அவர்கள், எங்கோ இருக்கிற ஒரு நபர் அவர்கள். அடுத்து பாருங்க, உரைப்பகுதியில் பொருத்தமான இடப்பெயர்களை நிரப்புகன்னு கொடுத்திருக்காங்க. தென்றலும் அமுதனும் அறிவியல் கண்காட்சிக்கு சென்றனர். அங்கு மனிதர் போன்ற வடிவத்துடன் ரோபோ சிலை ஒன்று இருந்தது. அது அக்ரணை இல்லையா, அது எல்லாரையும் இரு கை கூப்பி வரவேற்றது. அந்த சிலை எங்களை கண்டதும், டாஸ் கண்டதும், இந்த இடத்துல என்ன எழுதணும், எங்களை கண்டதும் நீங்கள் யார். ஏன்னா இந்த பத்தியை படிக்கும் போது இந்த இடத்துல என்ன மூவிட பெயர்கள் வரணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அதனால நல்லா கூர்ந்து கவனிச்சு ஒரு முறைக்கு இருமுறை படிச்சு பார்த்து எழுதுங்கம்மா. நீங்கள் யார் அப்படின்னு வினா எழுப்பது யாரு, ரோபோ சிலை இல்லையா. எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டது. உடனே இருவரும் நாங்கள் அருகில் இருக்கும் பள்ளியில் படிப்பவர்கள் என்றனர். அமுதன் அந்த சிலையிடம் நீ யார், இங்கு என்ன செய்கிறாய் என்று கேட்டான். அப்படிங்கறத நீங்க எழுதுங்க. தொடர்களில் உள்ள பெயர்ச்சொற்களை தன்மை முன்னிலை படர்க்கை என வகைப்படுத்துக்கன்னு கொடுத்திருக்காங்க. நீங்கள் எங்கு சென்றீர்கள், நீங்கள் அப்படிங்கறது என்னது, முன்னிலை, அவங்களே கொடுத்திருக்காங்க. குழலி படம் வரைந்தாள். குழலி அப்படிங்கறது என்னது, படர்க்கை. ஏன்னா குழலிங்கிறது யாரோ ஒருத்தர் இல்லையா, அது சொல்லக்கூடிய நபர் தன்மை. யாரோ ஒருத்தரை பத்தி சொல்றாங்க, தனக்கு முன்னாடி இருந்தவங்கள சொல்லல இல்லையா, அதனால குழலிங்கிறது என்னது, படர்க்கை. நன்றாக புரிஞ்சுக்கணுமா, இந்த வாக்கியத்தை படிக்கும் போது உனக்கு புரியணும். கதிர் நேற்று வரவில்லை. இந்த கதிர் நேற்று வரவில்லைன்னு யாரோ ஒருத்தர் தான் சொல்லிட்டு இருக்காங்க, அந்த இடத்துல கதிரும் கிடையாது இல்லையா, அதனால என்னது, கதிர் அப்படிங்கிறது படர்க்கை. நான் ஊருக்கு சென்றேன். நான் அப்படிங்கிறது யாரு, என்னை பத்தி நான் சொல்றது இல்லையா, அதனால நான் அப்படிங்கிறது தன்மை அப்படின்னு எழுதணும். மயில் ஆடியது. மயில் அப்படிங்கிறது என்னது, படர்க்கை. அடுத்து பாருங்கம்மா, தொடரில் அமைத்து எழுதுகான்னு இங்க சில சொற்கள் கொடுத்திருக்காங்க. பறவைங்கிற சொல் கொடுத்திருக்காங்க. பறவைகள் புழு பூச்சி தானியங்களை உணவாக உட்கொள்ளும் அப்படின்னு எழுதலாம். விமானம், விமானம் வானில் பறக்கின்றது. முயற்சி, முயற்சி திருவினையாக்கும். வானவில், வானவில்லின் நிறங்கள் 7. மின்மினி, மின்மினி பூச்சிகள் இரவில் ஒளிரும் தன்மையுடையது அப்படின்னு எழுதலாம். பொறுத்துக கொடுத்திருக்காங்க பாருங்கம்மா. மின்மினி, மின்மினிங்கிறது என்னது, லூசிஃபரஸ் என்சைம். இந்த லூசிஃபரஸ் என்சைம் இருப்பதனாலதான் மின்மினி பூச்சி என்ன ஆகுது, ஒளிர்கிறது இல்லையா, அதனால இது எழுதுங்க. இறகின் தொகுப்பு, சிறகு, இறகோட தொகுப்பு என்னது, சிறகு. வானவில் நீர்த்துளிகளுடைய எதிரொலிப்பு. காற்று பைகள், பறவையோடைய இறகுல என்ன இருக்கு, காற்று பைகள் இருக்குமா. விண்மீன், ஹைட்ரஜன் அணுக்களுடைய தொகுப்பு தான் என்னது, விண்மீன்கள் அப்படிங்கறத எழுதுங்க. அடுத்து பாருங்க, உரைப்பகுதியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுகன்னு கொடுத்திருக்காங்க. இதை படிச்சு கீழே இருக்கக்கூடிய வினாக்களுக்கு விடை எழுதணுமா. தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் புகை மூலம் வானத்தில் நைட்ரஜன் ஆக்சைடுகள் அதிகரிக்கின்றன. தொழிற்சாலைகள் மிகுந்துள்ள நாடுகளிலும் மோட்டார் போக்குவரத்து அதிகமாக உள்ள பிரதேசங்களிலும் அமிலமழை அதிகமாக பெய்வதாக கண்டறிந்துள்ளனர். நிலப்பரப்பில் கால்சியம் கார்பனேட் 10 மில்லி கிராமுக்கு குறைவாக இருந்தால் அந்த நிலப்பரப்பில் அமிலமழையின் பாதிப்பு அதிகமாக இருக்கிறது. அமிலமழை அடிக்கடி பெய்யும் இடங்களில் கடல் பகுதி மீன்களும் சின்னஞ்சிறு உயிரினங்களும் உயிரிழக்க நேரிடுகின்றன. அமிலமழை எங்கு அதிகமாக பெய்கிறது அப்படிங்கிறதுக்கு பாருங்க, இந்த சிவப்பு வண்ணம் போட்டிருக்கு இல்லையாமா, முதல் பகுதியில சிவப்பு வண்ணம் கோடிட்டு இருக்கு இல்லையா, அது முதல் வினாவுக்கான விடைமா. தொழிற்சாலைகள் மிகுந்துள்ள நாடுகளிலும் மோட்டார் போக்குவரத்து அதிகமாக உள்ள பிரதேசங்களிலும் அமிலமழை அதிகமாக பெய்யும் அப்படிங்கிற பதில எழுதலாம். இரண்டாவது வினாவிற்கு பாருங்க, அமிலமழையின் பாதிப்பு எங்க அதிகமாக இருக்கும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நிலப்பரப்புல கால்சியம் கார்பனேட் 10 மில்லி கிராமுக்கு குறைவாக இருந்தால் அந்த நிலப்பரப்புல அமிலமழையின் பாதிப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற பதில் எழுதலாம். மீன்களும் சின்னஞ்சிறு உயிரினங்களும் உயிரை இழக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமிலமழை அடிக்கடி பெய்யும் இடங்களில் கடல் பகுதி மீன்களும் சின்னச்சிறு உயிரினங்களும் உயிரிழக்க நேரிடுகின்றன அப்படிங்கிற பதில் எழுதலாம். பொருள் தருகன்னு கொடுத்திருக்காங்க. அதிகரித்தல் அப்படின்னு மிகுதியாதல். பிரதேசம் அப்படிங்கிறதுக்கு பொருள் இடம். பாதிப்பு இழப்பு அப்படின்னு எழுதுங்க. வண்ண எழுத்தில் உள்ள பிறமொழி சொல்லுக்கு தமிழ் சொல் எழுதுகன்னு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நான் தபால் நிலையத்திற்கு சென்றேன். தபால் அப்படிங்கிறது என்னது, அஞ்சலகம். ஓய்வு நேரத்தில் ரேடியோ கேட்பேன். ரேடியோ அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் வானொலி. பஞ்சாயத்து கூட்டம் நாளை நடக்கிறது. பஞ்சாயத்துன்னு என்னது, ஊராட்சி மன்ற கூட்டம் அர்த்தமா. ஹோட்டலில் உணவு தயாராக உள்ளது. ஹோட்டல் அப்படிங்கறதுக்கு என்ன, உணவு விடுதியில் அப்படிங்கிற பதில் எழுதுங்க. அலமாரியில் துணிகள் உள்ளன. இந்த அலமாரிங்கிறதுக்கு 2 வகையான பெயர்கள் இருக்குமா. அடுக்குடை பெட்டியில் எழுதலாம் அல்லது நிலைப்பேழையில் துணிகள் உள்ளனன்னு எழுதலாம். அடுத்து பாடலை நிறைவு செய்கன்னு ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. செடிகள் நாளும் வளருதே ஏன் ஏன் ஏன். செடிகள் ஏன் நாளுக்கு நாள் வளருகிறது அப்படின்னு என்னது,
அதற்கு தேவையான நீர், உரம் இதெல்லாம் கிடைக்கும் போது அதோட வளர்ச்சியை நோக்கி அது போகிறது இல்லையா? பனிமழை உருகி போகுதே ஏன் ஏன் ஏன்? பனிமலைகள் ஏன் உருகுகின்றன? வெப்பமயமாதலால் என்ன ஆகுது? பனிமலைகள் உருகுகின்றன இல்லையா? இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கேள்வி கேட்கறதோட இந்த கேள்விக்கான விடையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டே போலாம். பறவைகள் விண்ணில் பறக்குதே எப்படி எப்படி? அந்த பறவைகளோட உடல் அமைப்பு எப்படி இருக்கும்? காற்றை கிழித்து செல்லக்கூடியதாகவும் காற்று பைகள் இருப்பதால விண்ணில் பறக்கிறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம். நீரில் மீன்கள் நீந்துகிறதே ஏன் ஏன் ஏன்? நீரில ஏன் மீன்கள் நீந்துகின்றன? துடுப்பு போன்ற உடலமைப்பு இருப்பதால என்ன ஆகுது? அது நீரில நீந்துகின்றன. தீ மேல் நோக்கி எரிகிறதே எதனாலே எதனாலே? தீயானது எரியும் வாயு வந்து எடை குறைவாக இருக்கும் போது என்ன ஆகும்னா தீ மேல் நோக்கி எரியுமாமா. இப்ப தீ மேல் நோக்கி எரியும் போது என்ன ஆகும்னா அங்க இருக்கக்கூடிய காற்று இருந்த இடம் ஆகுமா காலி ஆகிடுமா. அதனால அந்த தீச்சுடரானது மேல் எழும்புகிறது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. விண்ணில் நட்சத்திரம் மின்னுவது எப்படி எப்படி அப்படின்னு பாருங்க. சூரியனை விட பல கோடி மைல்களுக்கு அப்பால் என்ன இருக்கு? நட்சத்திரம் தெரிவதால் நமக்கு குட்டியாக தெரிகிறது. சூரியனை விட 20 மடங்குல இருந்து 100 மடங்கு வரையும் இந்த விண்மீன்கள் பெரிதாக இருக்கக்கூடியதாமாமா. இந்த நட்சத்திரங்கள் வந்து மின்னுவது கிடையாது. வளிமண்டலத்தில் உள்ள காற்றை அவற்றின் ஒளி கடந்து வரும்போது நம்மளோட கண்களுக்கு மின்னுவது போன்ற தோற்றத்தை அளிக்கிறது அப்படிங்கிற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கோங்கம்மா. அடுத்து மொழியோடு விளையாடுன்னு கொடுத்திருக்காங்க. ஒரே ஓசையில் முடியும் பெயர்களை கொண்ட படங்களை இணைக்கன்னு கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க, முழங்கை, இங்க இயற்கை, இந்த கை கைன்னு ஓசையில முடியுது இல்லையா? இதோட இணைக்கணும். அடுத்து பாருங்க, இங்க பூனை கொடுத்திருக்காங்க. பூனை, யானை, பானை, இந்த மூணை இணைங்க. ஏன்னா 9 ஓசையோட முடிகிறது. வலை, இலை, இதோட இடைங்க. அடுத்து பாருங்க, ஆரம், மரம். அடுத்து சொல்லில் இருந்து புதிய சொற்களை உருவாக்குவோம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்க பட்டு கோட்டை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பட்டு, கோட்டை, கோடை, கோடு, படு, படை, கோட்டு, டை அப்படின்னு எழுதியிருக்கேன். இந்த இரண்டும் ஆங்கில சொற்கள்மா. குறிப்புகளை படுத்தி விடை கண்டறிக்கன்னு கொடுத்திருக்காங்க. இந்த குறிப்புகளுக்கான விடைகளை நான் எழுதியிருக்கேன். நீங்க இதுல கட்டமிட்டுக் கொள்ளுங்கள். ஓகேவா? பறக்க விட்டு மகிழ்வோம் பட்டம் இல்லையா? நீல நிறத்தில் காட்சியளிக்கும் வானம். கடற்பயணத்திற்கு உதவுவது என்னது? கப்பல். படகு செலுத்த உதவுவது என்னது? துடுப்பு. உயிரினங்களில் ஒன்று குதிரை. இதன் உதவியால் வானில் பயணிக்கலாம். விமானத்தின் உதவியால். பறவைகள் இது போன்ற உடலமைப்பு கொண்டுள்ளது. படகு போன்ற. அடுத்து பாருங்க, 7 நிறங்கள் கொண்டது என்னது? வானவில். ராமன் இதன் மூலம் எதிரிழுப்பு விளையாட்டு விளையாடினான். கண்ணாடி இல்லையா? பொழுது விடிவது காலை. அதே மாதிரி பாருங்க, பாடப்பகுதியில் சுற்றும் முற்றும் ஓட்டமும் நடையும் என்ற சொற்கள் இடம்பெற்றுள்ளன. இவற்றுக்கு இணைச்சொற்கள் என்று பெயர். இவை போன்று 4 சொற்களை எழுதுகன்னு கொடுத்திருக்காங்க. இணைச்சொற்கள்மா அக்கம் பக்கம், மேலும் கீழும், அங்கும் இங்கும், நாளும் பொழுதும். இது என்னன்னு சொல்லுவாங்க? இணைச்சொற்கள் சொல்லுவாங்க. நீங்க இது எழுதிக்கீங்க. அடுத்து ஒரே ஓசையுடைய சொற்களின் பொருள் எழுதுகன்னு குறிப்பிட்டிருக்காங்க. தேநீர், தேயிலை கொண்டு கொதிக்க வைத்த நீர் என்னது? தேநீர் சொல்லுவாங்க. தேநீர் அப்படிங்கறது தேனும் நீரும் கலந்த நீர். தேனும் நீரும் கலந்த நீர் என்னன்னு சொல்லுவாங்க? தேநீர். பறவை, கடல். பறவை என்னது? கடலுக்கு உண்டான வேறு பெயர்கள் ஒன்று பறவை. இந்த பறவை உயிரினம், பறப்பவை அப்படின்னு எழுதுங்க. கோரல் அப்படிங்கிற சொல்லோட பொருள் வேண்டுதல். கோரல், கொல்லுதல் அப்படிங்கிற பொருள் வருமா. அடுத்து வண்ணம், அழகுன்னு பொருள்படும். இந்த வண்ணம் பாருங்க, நிறம், வடிவம், குணம் அப்படிங்கிற பொருள்ல வரும். எதிரொலி, பிரதித்துணி. இப்போ ஒரு மலை பிரதேசத்துல போய் நம்ம கத்தும் போது அது பிரதித்துணிக்குது இல்லையா? அததான் சொல்லுவாங்க எதிரொலி. இந்த எதிரொலி பாருங்க, வெளிச்சம், எதிர் வெளிச்சம். ஒரு கண்ணாடியை வச்சு சூரிய வெளிச்சத்தை காமிக்கும் போது அதோட பிரதிபலிப்பு தெரியும் இல்லையா? அததான் எதிர் வெளிச்சம் சொல்றாங்க. அடுத்து பாருங்க, ஒரு சொல்லை பிரித்து இரு பொருள் தருகன்னு கொடுத்திருக்காங்க. பலகை. பலகைங்கிறது மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பலகை. பல கூட்டல் கை அப்படிங்கிறது பல கைகள், நிறைய பேர் இணைந்த கைகள் இல்லையா? அந்தமான் அப்படிங்கிறது ஒரு குட்டி தீவு இல்லையா? அந்த கூட்டல் மான் அப்படிங்கிறது என்னது? அந்த மான். அந்த மான், அங்கு நிக்கக்கூடிய மான் அப்படிங்கிற பொருள்படுமா. தாமரை, தாமரை பூ அப்படின்னு பொருள்படும். தாக்குட்டல் மறை அப்படிங்கிறது என்னது? தாவும் மான் அப்படின்னு பொருள் வரும். பழம்பால் அப்படிங்கிறது என்னது? பழைய பால் அப்படின்னு பொருள் வரும். பழம் குட்டல் பால், பழமும் பாலும். மருந்து கடை அப்படின்னு மருந்து விற்கக்கூடிய கடை. மருந்து கூட்டல் கடைங்கிறது மருந்தை கடைதல். மருந்தை என்ன பண்ணுவாங்க? தேனும் மருந்தையும் போட்டு கலக்கும் இல்லையா? கடைதல் அப்படிங்கிற பொருள். மருந்தை கடைதல். அப்புறம் உங்களுக்கு ஒரு செயல் திட்டம் கொடுத்திருக்காங்கம்மா. அந்த செயல் திட்டத்தை நீங்க செஞ்சுட்டு வாங்க. அறிவியல் தமிழ் சொற்கள் 20 எழுதி வருக. அறிவியல் அறிஞர்கள் எவரேனும் 5 படத்தை ஒட்டியும் அவர்களின் கண்டுபிடிப்புகளை எழுதியும் தொகுப்பேடு உருவாக்குங்கன்னு கொடுத்திருக்காங்க.
இதன் மூலமா அறிவியல் அறிஞர்களுடைய பெயர்களை தெரிஞ்சுக்கலாம், அவர்களை பற்றிய தகவல்கள், அவர்களுடைய உருவமைப்பு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா நீங்க இதை முயற்சி பண்ணுங்க. அடுத்த வகுப்புல பார்க்கிறேம்மா. நன்றி, வணக்கம்.